2 mark question பார்க்கலாம். அடுத்த section B very short answers பார்க்கலாம். A point P has an x coordinate of 4 and lies directly on the x axis அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Pன்ற point வந்து x coordinate 4 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. x axis ஓட 4 வந்து இப்போ இது 1 2 3 4 இதான் 4. x coordinate வந்து 4ன்னு சொல்லியாச்சு. y coordinate வந்து அவங்க கொடுக்கல. ஆனா directly அந்த x axisனா அப்ப x axisல 4ல அந்த Pன்ற பாயிண்ட் லைஸ் ஆயிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கதா. அப்ப இதுதான் பாயிண்ட் P. ரைட் டவுன் இட்ஸ் கோஆர்டினேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பியோட கோஆர்டினேட் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிறதுனால நம்ம அந்த 4,0 அப்படின்னு நம்ம எழுதுவோம். அடுத்து ஆல்சோ ரைட் த கோஆர்டினேட் ஆஃப் த பாயிண்ட் Q which is located 3 unit vertically above the origin on the y axis கொடுத்துருக்காங்க. ஆரிஜின்றது இதுதான் 0,0 0,0ல vertically above போகணுமா? எவ்வளோ யூனிட்ஸ்? 3 யூனிட். ஸோ இது 1 2 3 3 யூனிட் மேலே போனா vertically above போனா 3 யூனிட்ல Qன்ற பாயிண்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் Qன்ற பாயிண்ட். அந்த Qன்ற பாயிண்டோட கோஆர்டினேட்டையும் எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. Q வந்து y ஆக்சிஸ்ல இருக்கிறதுனால எப்பவுமே ஒரு பாயிண்ட் எழுதுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் எழுதுறது எக்ஸ் வேல்யூ, அடுத்து எழுதுறது ஒய் வேல்யூ. இது வந்து எக்ஸ் வேல்யூ கிடையாது, ஏன்னா இது ஒய் வேல்யூ ஒய் ஆக்சிஸ்ல கரெக்டா லைஸா இருக்கிறதுனால எக்ஸுக்கு 0 போட்டுட்டு ஒய்ல 3ன்னு போடணும். 0,3ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 6 பார்க்கலாம். 2 மார்க்ல the initial population of village is recorded as 750. If a constant stream of 50 people move to the village every year. Move to the village na அந்த வில்லேஜுக்கு உள்ள 50 people வந்து every year உள்ள வந்துட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். Move away from the village na வில்லேஜ்ல இருந்து வெளில போறாங்கன்னு யோசிக்கணும். Move to the village na அந்த வில்லேஜுக்கு people போறாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கணும். 50 people வந்து every year அந்த வில்லேஜுக்கு போயிட்டே இருக்காங்க கான்ஸ்டன்டா. Write the linear polynomial expression that model that the population P after TS. அப்போ after TS க்கு அப்புறம் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கும்னு கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாப்புலேஷன் ஆஃப்டர் 1 year வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பாப்புலேஷன் இப்போ வந்து ப்ரெசென்ட்ல வந்து அங்கே 750 இருக்காங்க. பாப்புலேஷன் ஆஃப்டர் 1 year வேணும்னா ஆஃப்டர் 1 yearக்கு இப்போ 750 இருக்காங்க ப்ளஸ் இன்னொரு 50 people ஆட் ஆயிருப்பாங்க. சரி, அப்போ ஆஃப்டர் 2 years அங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஆல்ரெடி இங்கே 750 பேசிக்காக இருந்தாங்க. அப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் 2 times 50 people வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஆஃப்டர் 3 yearsக்கு நமக்கு வேணும்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வில்லேஜில் எவ்வளோ பேர் இருப்பாங்க? முதல்ல 750 members இருந்தாங்க. 3 வருஷத்துல 3 times 50 people வந்து அங்கே ஆட் ஆயிருப்பாங்க. இப்படி தான் நம்ம பாப்புலேஷனை கால்குலேட் பண்ணுவோம். இப்போ பாப்புலேஷன் ஆஃப்டர் T years கேட்குறாங்க. ஸோ பாப்புலேஷனை Pன்னு எடுத்துக்கலாம். ஆஃப்டர் T years எவ்வளோ அப்படின்னா 750 people பிகினிங்ல இருந்தாங்க. இப்போ T times 50 people உள்ள ஆட் ஆயிருப்பாங்க. ஏன்னா ஆஃப்டர் T years கேட்டாங்கல்ல, அதனால. அப்போ 750 + 50t அப்படின்னு எழுதிட்டீங்கன்னா அதுதான் உங்களோட பாப்புலேஷனோட எக்ஸ்பிரஷன் மட்டும் தான் நம்மளே எழுத சொல்லியிருப்பாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 7 பார்க்கலாம். 7th கொஸ்டின்ல சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் ரேஷனல் எக்ஸ்பிரஷன் கம்ப்ளீட்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ -1/4 அப்படின்னு இருக்கு. -1/4 ப்ளஸ் வந்து 5/12. எப்பவுமே ரேஷனல் நம்பர் ஆட் பண்ணா டினாமினேட்டர் சேமா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். அப்படி சேமா இல்லைன்னா உங்களுக்கு எல்சிஎம் எடுத்து நம்ம தான் சேம் ஆக்கணும். இப்போ 4க்கும் 12க்கும் முதல்ல எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ எல்சிஎம் ஆஃப் 4 and 12. 4 இருக்கு, இங்கே 12 இருக்கு. ரெண்டுமே 2 டேபிளில் வரும். 2 2s are 4, 2 6 are 12. அகெயின் 2 டேபிளில் 2 1s are 2 3s are. ஸோ 3 டேபிளில் இது 1 1ன்னு எழுதிடலாம். இப்போ எல்சிஎம்ன்றதே இவங்க எல்லாரையும் மல்டிபிள் பண்ண கிடைக்கிறது. 2 × 2 × 3 12 தான் நம்மளோட எல்சிஎம். இந்த ஃபர்ஸ்ட் நம்பரையும் 12க்கு கன்வெர்ட் பண்ண, இவங்களையும் 12க்கு கன்வெர்ட் பண்ணி, இது ஆல்ரெடி 12 தான் இருக்கு. அப்போ இவங்கள மட்டும் 12க்கு கன்வெர்ட் பண்ணா போதும். -1/4 இருக்கு. மல்டிபிள் பை என்ன பண்ணா இங்க டினாமினேட்டர் 12 வரும்னு யோசிக்கணும். 4 கூட 3 மல்டிபிள் பண்ணா தானே 12 வரும். மேலேயும் 3 மல்டிபிள் பண்ணுங்க. அப்போ -1 × 3 -3 தான். சரி, அப்போ இதோட ஈக்குவலன்ட் ஃபிராக்ஷன் யாரு? -3/12. இப்போ கொஸ்டின்ல எடுத்து எழுத போறோம். இந்த -1/4க்கு பதிலாக -3/12ம் ப்ளஸ் அங்கே இருந்த 5/12 எடுத்துக்கலாம். ஏன்னா அது ஆல்ரெடி 12 இருந்ததுனால அதை நம்ம மாற்ற தேவையில்லை. 2 டினாமினேட்டர் சேமாக தானே இருக்கு. அப்போ ஒரு காமன் டினாமினேட்டர் எடுத்துட்டு நியூமரேட்டர் அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். -3 + 5 அப்படின்னு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ 5லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 2 தான் வரும். 2/12 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ 2ம் 12ம் கேன்சல் ஆகும்ல 2 டேபிள். அப்போ கேன்சல் பண்ணிக்கோங்க. 1s are 6 are. இப்போ 1/6 அப்படின்றது தான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 8 பார்க்கலாம். A spice trader takes a loan debt of rupees 850
ஃபர்ஸ்ட் டே வந்து அவர் டெப்ட் ஆஃப் 850 எடுத்திருக்காரு. எப்பவுமே டெப்ட் அப்படின்றது வந்து கடன். அது வந்து நம்ம நெகட்டிவ்ல தான் எழுதுவோம். அப்ப அந்த பிளஸ் 850ன்றது ஆக்சுவலா மைனஸ் 850ன்னு எழுதுறோம் டெப்ட். The next day he earns a profit fortune of rupees 1200 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ப்ராஃபிட்னா பாசிட்டிவ் சிம்பிள் யூஸ் பண்ணும். ஸோ ப்ராஃபிட்க்கு ஸோ பிளஸ் ஆஃப் 1200 rupees அவருக்கு கிடைச்சிருக்கு. The following week he incurs a loss of 450 கொடுத்திருக்காங்க. அப்போ லாஸ்னா அகெயின் அது நெகட்டிவ் இன்டிஜர்ல தான் ரெப்ரசென்ட் ஆகும். மைனஸ் 450 ஆயிருக்கு நெக்ஸ்ட் டே. Write the financial sequence as an integer equation and calculate his final standing னு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி முதல்ல டெப்ட்டுக்கு மைனஸ், ப்ராஃபிட்டுக்கு பிளஸ், லாஸ்க்கு மைனஸ்ன்னு போட்டு இப்போ இவங்க எல்லாத்தையும் சேர்த்து சீக்வன்ஸ் எழுதிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் வாங்கினது டெப்ட் ஆஃப் 850, நெக்ஸ்ட் டே அவருக்கு ப்ராஃபிட் ஆஃப் 1200, அகெயின் த நெக்ஸ்ட் டே லாஸ் ஆஃப் 450 ஆயிருக்கு. ஸோ இந்த 3 சேர்த்ததுக்கு அப்புறம் ஃபைனல் ஸ்டாண்டிங் அமௌண்ட் அவருக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இப்போ ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரையும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு அப்புறம் இங்கே வந்தாலும் ஓகே, இல்லை மொத்த கொஸ்டினையும் பார்த்துட்டு இப்போ இந்த நம்பரும் நெகட்டிவ்ல இருக்கு, இந்த நம்பரும் நெகட்டிவ்ல இருக்கு. அப்போ இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணி நெகட்டிவ் சைன் போட்டுக்கலாம். இங்கே வந்து 1200 பாசிட்டிவ் அப்படியே வச்சுட்டு இவங்க 2 பேருமே நெகட்டிவ்ல, எப்பவுமே 2 நம்பர் நெகட்டிவ்ல இருந்தால் அவங்க என்ன தான் ஆவாங்க, ஆட் தான் ஆவாங்க. ஸோ இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணிக்கலாம். 0, 10க்கு 0, பேலன்ஸ் 1, 13. ஸோ இங்கே 1300 ரெண்டுமே மைனஸ்ல இருந்தாலும் ஆட் பண்ணி மைனஸ் சைன் தான் போடணும், பிக் நம்பர் சைன் தான் போடணும். 1200, 1300 ஒரு நம்பர் பிளஸ்ல இருக்கு, இன்னொரு நம்பர் மைனஸ்ல இருக்கு, சப்ட்ராக்ட் பண்ணணும். 1300ல 1200 மைனஸ் பண்ணா 100 கிடைக்கும். பெரிய நம்பர் சைன் மைனஸ்ன்றதுனால -100. ஸோ அவரோட ஃபைனல் ஸ்டாண்டிங் அமௌண்ட் வந்து -100. அப்போ அவர் ஃபைனலாக லாஸ் 100 rupeesல இருக்கிறதா தான் மீனிங். இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஃபைனல் ஸ்டாண்டிங் இஸ் டெப்ட் ஆஃப் ₹100ன்னு போட்டுருங்க. அடுத்து 3 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம். State the definition of a linear polynomial and write a comprehensive polynomial of degree 3 in the variable x. Write the coefficient of x squared term is exactly -7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல லீனியர் பாலினாமியலுக்கு டெஃபினேஷன் எழுதணுமா. லீனியர் பாலினாமியல் இஸ் a polynomial which have a degree 1. டிகிரி 1 இருந்தால் தான் அது லீனியர் பாலினாமியல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாலினாமியல் நம்ம எழுதணும், அதோட டிகிரி 3 இருக்கணும். டிகிரி 3னா எக்ஸ் கியூப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி எழுதும் போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு -7 யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லீனியர் பாலினாமியலுக்கு லீனியர் பாலினாமியல் ஹாஸ் a டிகிரி ஆஃப் 1 அப்படின்னு நீங்க டெஃபினிஷன் கொடுக்கலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட கொடுங்க. எக்ஸாம்பிள் சம் 3x - 5 இதோட எக்ஸோட பவர் 1ன்றதுனால இது டிகிரி 1, அதனால இதை நம்ம லீனியர் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். கேள்வியில் அடுத்தவங்க கேட்டிருந்தாங்க ஒரு பாலினாமியல் எழுதுங்க டிகிரி வந்து 3 இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. செகண்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் இதுலயே பாலினாமியல் ஆஃப் டிகிரி 3. ஸோ பாலினாமியல் ஆஃப் டிகிரி 3 எழுதணும் அப்படின்னா மேக்ஸிமம் டிகிரி வந்து 3 இருக்கணும். அது கம்மியாக எவ்வளோ டேர்ம்ஸ் வேணாலும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் எக்ஸ் கியூப் எழுதுறேன் ஃபர்ஸ்ட். இது நீங்கள் 7x3, 8x3 என்ன வேணாலும் போட்டுக்கலாம் கோஎஃபிஷியன்ட். where the coefficient of x squared term is exactly -7 கொடுத்திருக்காங்க. அடுத்து x squaredக்கு -7 யூஸ் பண்ணுங்க. அப்போ -7x squared. மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் x இருக்கும், கான்ஸ்டன்ட் இருக்கும், அதெல்லாம் நீங்க என்ன வேணாலும் எழுதிக்கலாம். பிளஸ் 7x -5 இது ஒரு கியூபிக் ஈக்குவேஷன். இதுல x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் -7 மாதிரி எழுதுங்கன்னு சொல்லியிருந்தாங்க, எழுதிட்டோம் நம்ம. ஒரு கியூபிக் பாலினாமியலோட ஜெனரல் ஃபார்ம் வந்து ax³ + bx² + cx + d அப்படின்னு சொல்லுவோம். இதை கியூப்ல இருந்து ஸ்கொயர் 1 கான்ஸ்டன்ட் தான் மேக்ஸிமம். இதுல வந்து கியூப் மட்டும் கண்டிப்பா இருக்கணும். மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் இல்லைன்னா கூட அதை நம்ம கியூபிக் பாலினாமியல் தான் சொல்லுவோம். ஏ மட்டும் ஷுட் நாட் பி 0 அப்படின்றது கியூபிக் பாலினாமியலோட பேசிக் டெஃபினிஷன். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Find a 3 distinct rational number that lies strictly between -12 and 1/4. Show your complete step by step calculation அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ -1/2க்கும் 1/4க்கும் நடுவில் இருந்து 3 ரேஷனல் நம்பர் எடுத்து எழுதணும். ஆனால் டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு எல்சிஎம் எடுத்து சேமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் சம ப்ரொசீட் பண்ணணும். இப்போ 2க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுக்கிறோம். கண்டிப்பாக 4 தான் எல்சிஎம், ஏன்னா 2ஓட மல்டிபிள் தான் 4. டேரெக்டாக தெரிஞ்சவங்க எழுதிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இப்படி கால்குலேட் பண்ணி பாருங்க. 1 1. ஸோ எல்சிஎமோட வேல்யூ 2 × 2 = 4 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ எல்சிஎம் = 4 தான். இப்போ இதை 4ஆக மாற்றணும் ஃபர்ஸ்ட் நம்பரை. ஸோ -1/2 × 2 and 2 பண்ணுறோம். ஏன்னா அப்போ தானே டினாமினேட்டர் 4 வரும்.
-2/4 அப்படின்னு கிடைக்குது. இது ஆல்ரெடி 4 இருக்கிறதுனால இதை திருப்பி நம்ம எதுவுமே மல்டிபிள் பண்ண வேண்டாம். ஸோ நம்மளோட நம்பர் வந்து -2/4 and 1/4 அப்படின்னு மாறிடுச்சு. இப்படி இருக்கு. இப்போ இதுக்கு நடுவில் எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்கலாமா? நார்மலாக நம்பர் லைனில் இப்போ இது வந்து 0. இப்போ /4 இருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே /4 போடுங்க. 1/4, 2/4 அப்படி இருக்கு. இந்த பக்கம் -1/4, -2/4 இப்படி இருக்கா? இப்போ -2/4க்கும் +1/4க்கும் நடுவில் எத்தனை நம்பர் இருக்குன்னு கேட்டால் -1/4 0 2 நம்பர் தான் இருக்கு. ஆனால் கேள்வியில் 3 டேர்ம் கேட்டாங்கல்ல, அதனால என்ன பண்ண போறோம்னா இவங்களுக்கு ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் வந்து எழுதணும். ஸோ எங்களுக்கு நடுவில் 2 நம்பர் தான் இருக்கு. ஆனால் கொஸ்டினில் 3 கேட்டாங்கல்ல, அதனால இங்கே கண்டுபிடிச்ச 2 பேருக்கும் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் எழுதுங்க. ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்றது கிடைச்சிருக்க 2 ரேஷனல் நம்பரை ஒரே நம்பரால மேலேயும் கீழே மல்டிபிள் பண்றது. இப்போ நமக்கு 3 ரேஷனல் நம்பர் வேணா மேலே 4 and 4ஆல கூட மல்டிபிள் பண்ணிக்கலாம், 5 and 5ஆல கூட மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியா இருக்கட்டுமேனு யூஸ்வலா 10ஆல மல்டிபிள் பண்ணிப்பாங்க. ஏன்னா 10ல மல்டிபிள் பண்றது ரொம்ப ஈஸி இல்லை. 2 10s are 20/40. இங்கே 1 10s are 10/40. அப்போ 10/40க்கும் 25/40க்கும் நடுவில் இருந்து ஏதாவது 3 நம்பர் எழுதணும். இப்போ 10க்கும் -20க்கும் நடுவில் நம்பர் லைன்ல 10 விட சின்னதாக இருக்கணும், -20 விட பெருசாக இருக்க மாதிரி நம்ம எழுத போகிறோம். அப்போ 9/40, 8/40, 0 கூட எழுதிக்கலாம், -19/40 கூட எழுதிக்கலாம். இந்த 2 நம்பருக்கு நடுவுலேருந்து எந்த நம்பர் எழுதினாலும் ஓகே தான். ஆனால் மைண்டில் நம்பர் லைனில் யோசிச்சுட்டு எழுதுங்க. இப்போ இந்த பக்கம் 10/40 வருது, இந்த பக்கம் -20/40 வருது அப்படின்னா இதுக்கு நடுவில் இருந்து ஏதாவது 3 நம்பர் எடுத்து எழுதணும். இப்படி எழுதிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். இங்கே வந்து -19/40லேருந்து இந்த பக்கம் இங்கே 9/40 வரைக்கும் இங்கே உள்ளேருந்து ஏதாவது 3 நம்பர் எடுத்து எழுதி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் 11 பார்க்கலாம். பிளாட் த ஃபாலோயிங் கோஆர்டினேட்ஸ் ஆன் தி சிங்கிள் கார்ட்டீசியன் பிளேன் கிராஃப் ஷீட். ஏ வந்து 2,1, 2,1 எக்ஸ் ஆக்சிஸோட 2ம் ஒய் ஆக்சிஸோட 1ம் பிளாட் பண்ணுற பாயிண்ட் இது. இதான் 2,1, இதான் ஏ பாயிண்ட். அடுத்து பி வந்து 3,-2 எக்ஸ் ஆக்சிஸோட 3யும் ஒய் ஆக்சிஸோட -2ம் மீட் பண்ணணும். எக்ஸ் ஆக்சிஸோட 3 இங்கே இருக்கு, y ஆக்சிஸோட -2 இங்கே கீழே இருக்கு பாருங்க. y ஆக்சிஸோட -2ம் எக்ஸ் ஆக்சிஸோட 3யும் மீட் பண்ற இடத்துல இங்கே ஒரு டாட் வைங்க. வச்சாச்சு. இதுதான் Bன்ற பாயிண்ட். அடுத்து C வந்து -1, -2 எக்ஸ் ஆக்சிஸோட -1 இங்கே இருக்கு, y ஆக்சிஸோட -2 இங்கே தான் இருக்கு. இவங்க 2 பேரும் இப்படி மீட் பண்ணாங்கன்னா இங்கே மீட் பண்ணுவோம். ஸோ இதுதான் Cன்ற பாயிண்ட். பிளாட் பண்ணியாச்சு. கனெக்ட் த பாயிண்ட்ஸ் டு டிட்டர்மைன் இஃப் தேர் கொலினியர்னு கேட்டிருக்காங்க. 3 பேரையும் கனெக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ ஸ்கேல் வச்சு இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம கனெக்ட் பண்ணிட்டு பார்த்தா கொலினியரான்னு கேட்குறாங்க. கொலினியர் அப்படின்னா த பாயிண்ட்ஸ் லையிங் அந்த சேம் லைன் அர்த்தம். ஒரே லைன்ல 3 பேரும் வந்தாங்கன்னா அவங்கள தான் நம்ம கொலினியர்னு சொல்லுவோம். அப்படி வரல, ஏயும் சியும் இங்கே இருக்கு, பி வந்து தனியாக வேற எங்கேயும் இருப்பாங்க, வந்து நான் கொலினியரா இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க ஒரு ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்றாங்க. நான் கொலினியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு எழுதணும். இவங்க கொலினியர் கிடையாது அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இப்படி எழுதிருங்க. the given points are non-collinear, they form a triangle எழுதிருங்க. ஏன்னா அதான் கேள்வியில் கேட்டாங்க. கொலினியரான்னு செக் பண்ணுங்க, இல்லை ஏதாவது ஜாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் வருதான்னு கேட்டாங்க. ஆமாம், ட்ரையாங்கிள் வருதான் நம்ம எழுதியிருக்கோம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 12ல இஃப் யூ மல்டிப்ளை அன் அன்னோன் நம்பர் பை 5/12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த அன்னோன் நம்பர் தான் கடைசியாக கண்டுபிடிக்க சொல்லி நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ லெட் அஸ் டேக் தி அன்னோன் நம்பர் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். லெட் த அன்னோன், நமக்கு தெரியாத அந்த நம்பர் வந்து நம்ம எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். Let the unknown number be x நம்ம எடுத்துருக்கோம். If we multiply an unknown number by 5/12, அந்த unknown number கூட 5/2 multiply பண்றோம். If we multiply 5/2 and subsequently add 2/3 to the product, இந்த product கூட அப்போ bracket போட்டுருங்க. இது ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ப்ராடக்ட் கூட add 2/3, அப்போ +2/3 போடுங்க. டெஃபினட்டா bracket போடணும். The result yield is -7/2. Result which is equal to -7/12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Formulate the linear equation. இதுதான் அந்த linear equation and solve the unknown number. இந்த unknown நம்பரை கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க இருக்கிற இந்த +2/3 அந்த பக்கம் போச்சுன்னா -2/3 அப்படின்னு வரும். இங்க 5 × x வந்து 5x/2 அப்படின்னு இருக்கு. ஈக்குவல் டு அந்த பக்கம் நம்ம கிட்ட ஒரு -7/12 இருக்கு. இந்த +2/3 அங்கே போச்சுன்னா -2/3 அப்படின்னு கிடைச்சிருக்கும். இப்போ இங்கே வந்து டினாமினேட்டர்ல இங்கே 12 இருக்கு, இங்கே 3 இருக்கு. ரெண்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. டைரக்டா அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ நம்மளால பண்ண முடியாது இல்லையா? அதனால என்ன பண்ண போறோம்னா எல்சிஎம் எடுக்க போறோம். இப்போ 12க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்தா டெஃபினட்டா 12 தான் கிடைக்கும். எல்சிஎம் வந்து நம்ம சின்ன கிளாஸ்ல இருந்து எடுத்திருக்கோம். ரஃப்ல போட்டு பாருங்க. இப்போ 12க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்தா இப்போ 3 டேபிள்ல இது 4s are, இது 1s are. இப்போ திருப்பியும் 2 டேபிள்ல 2s are 1, அகைன் 2 டேபிள்ல 1 1.
ஸோ 3 2s are 6 6 2s are என்னன்னு கிடைக்குது 12 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம சொல்லிக்கலாம் எல்சிஎம் வந்து டெஃபினட்டா 12 தான். இங்க ஆல்ரெடி 12 இருக்கிறதுனால இதை எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டாம். ஆனா இங்க 3 இருக்குல்ல, 3யை வந்து நம்ம டெஃபினட்டா 12ஆ மாத்தணும். அதனால இந்த நம்பர் கூட மேலையும் கீழையும் மல்டிபிள் பை 4 பண்ணிக்கோங்க. இது ஈஸியா இருக்கும். நீங்க கிராஸ் மல்டிபிள் பண்ணி கூட பண்ணலாம். ஆனா அதை விட கூட இதுதான் உங்களுக்கு ஷார்ட். அப்ப இங்க வந்து நம்ம கிட்ட ஈக்குவல் டு இந்த பக்கம் 5x/2 இருக்கு. அந்த சைடு ஒரு -7/12 ஆல்ரெடி இருக்கு. இங்க இதை மல்டிபிள் பண்ணும்போது -8/12 அப்படின்றது கிடைச்சிருது. இப்போ ரெண்டுமே 12 12ன்னு இருக்கிறதுனால ஒரு 12 நம்ம காமனா எடுத்துடலாம். ஸோ ஒரு 12 காமனா வந்துருச்சுன்னா மேல -7 -8ன்றது ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிடுது. அப்போ இங்க -7ம் -5ம் -15 ரெண்டுமே மைனஸ்ல இருக்கிறதுலாம் ஆட் ஆயிடும்ல. ஸோ -15/12ன்னு கிடைச்சிருக்கும். இங்க 5/2ன்றது மல்டிபிள் இருக்கு. அந்த பக்கம் எடுத்துட்டு போனீங்கன்னா ரெசிப்ரோக்கல் ஆகும். அதாவது டிவிஷன்ல இருக்க 2 அங்க போனா மல்டிபிள் ஆகும். மல்டிபிள் இருக்க 5 அங்க போனா டிவைட் ஆகும். அப்ப இங்க எக்ஸ் மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஏன்னா மல்டிபிள் தானே இது. 2 டேபிள்ல 2 1s are 2 6s are கேன்சல் ஆயிடும். 3 டேபிள்ல 3 1s 5 டேபிள்ல 5 1s are 5 3s are கட் ஆயிடும். 3ம் 6ம் இருக்கும். 3ம் 6ம் திருப்பியும் 3 டேபிள்ல 1s are 2s are கேன்சல் பண்ணிடலாம். அப்ப நியூமரேட்டர் ஸோ 3 டேபிள்ல 3 1s are 3 2s are கட் ஆயிடும். அப்போ இங்க ஒரு மைனஸ் மட்டும் இருக்கு பாருங்க. -1/2 தான் கரெக்ட். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நியூமரேட்டர்ல -1ம் டினாமினேட்டர்ல 2ம் இருக்கு. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1/2. தேர்ஃபோர் அந்த அன்னோன் நம்பர் என்னன்னு தானே கேட்டாங்க. அப்போ அந்த அன்னோன் நம்பர் வந்து -1/2 அப்படின்றதான் உங்களோட சரியான ஆன்சர். த அன்னோன் நம்பர் வில் பி -1/2 அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிருங்க.